Hi friends. Hi guys. Hello guys. இன்னைக்கு ஐபிஎல்ல யார் ஆடுறாங்கன்னா எஸ்ஆர் வர்சஸ் ஜிசி தான். இதுல யார் ஜெயிக்க போறான்னு இப்ப நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பெரிய நியூஸ் நான் உனக்கு கொண்டு வர போறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ஒரு கிவ் அவே தான் கொடுக்க போறோம். கிவ் அவே கிஃப்ட். யார் வந்து பெஸ்ட் கமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு இது அவங்க வீடு தேடி வரும். சோ இது 10 days சேலஞ்ச். இந்த 10 daysல யாரு கன்சிஸ்டன்டா சூப்பரான கமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு இது அவங்க வீடு தேடி வரும். இது வந்து என்னன்னா ஒரு 1 லிட்டருக்குள்ள வேக்யூம் ஃபிளாஸ்க் இதை வந்து சுடு தண்ணி சூடா வச்சுக்கலாம், ஐஸ் வாட்டர் கூலா வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் கிஃப்ட் நம்ம தலைவர் விராட் கோலி போட்டோவோட ஆர்சிபி டீம் சார்பா எங்க சேனல்ல இருந்து கிஃப்டா தர போறோம். இது யார் வின் பண்றான்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம மேட்ச்க்கு வந்தோம்னா எஸ்ஆர்ஹெச்சா டிசியா? நான் வந்து எஸ்ஆர்ஹெச் ஓட் பண்றேன். சிஎஸ்கே கிட்ட அவங்க ஜெயிச்சு வேற லெவல் மொமெண்ட்ல இருக்காங்க. டீம் நல்லா பில்டிங்கா தெரியுது. கமின்ஸ் கூட ஆட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நான் வந்து எஸ்ஆர்ஹெச் ஆடுறாருங்க. எஸ்ஆர்ஹெச் தாங்க. நீங்க? எனக்கு எஸ்ஆர்ஹெச் தான் தோணுது. கமின்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அவங்க 194 சேஸ் 194 உங்களுக்கு கிளியரா தெரியும். உங்களுக்கு தான் அவங்க டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேட்டிங் தான் ஃபர்ஸ்ட் நல்லா பண்றாங்க, போலிங் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப போலிங்ல எல்லாம் தெரியுது. 2 சின்ன பசங்க கூட்டம் செம்மையா போடுறாங்க. கமின்ஸும் ஆட் ஆனாருன்னா நல்ல போலிங்ல பேட்டிங் கிளியரா தெரியுது. நல்லா பிளேயர் வாய்ப்புன்னு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, எஸ்ஆர்ஹெச் வின் பண்றது மட்டும் இல்ல டாப் 4லயே வருவாருங்க அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாம். டிசி கன்ஃபார்ம் ஜெயிக்கிறாங்க. நீங்க நோட் பண்ணினா பாருங்க, இவங்க 2 பேரும் டிசி சப்போர்ட் பண்ணல. ஏன்னா போன மேட்ச் தர்மடி வாங்கிட்டு வந்தாங்க அந்த டீம் கிட்ட. தர்மடியா? கில்லர் பகல் மேட்சோட ஆவரேஜ் ஸ்கோரே 175 தான். நீங்க தான் பெஸ்ட் bowling டீம் ஆச்சே. ஆமா, லாஸ்ட் பால் கொண்டு போனோம். லாஸ்ட் பால் ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டீமோட ஸ்கிரம் முடிஞ்சாங்க. 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா எப்படி தோக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது செட் பண்ணி கொடுக்குறாங்க. பிசியை முறுக்கிட்டு தோக்கணும்ன்றது நாங்க தான் அப்படி தோத்தோம், நீங்க கிடையாது. நீங்க எப்படி பாருங்க, பிரேக் மாதிரி தோத்தீங்க. கையில இந்த மேட்ச் விட்டீங்க. நீங்க நல்லா தான் நீங்க லாஸ்ட் ஓவர் கொடுத்தீங்க. லாஸ்ட் ஓவர் ஷெப்பர்ட் கிட்ட கொடுத்தாங்க. ருத்ராஜ் செஞ்சுரி அடிச்ச உடனே ஹெல்மெட் இப்படி கழட்டி காட்ட மாட்டாரு. அப்படி என்ன புரியல. இதெல்லாம் வந்து தேவையில்லாம வந்து ஒரு பர்சனல் அட்டாக் பண்றாங்க. நாங்க இது இப்ப சிஎஸ்கே மேட்ச் போய் கிடையாது. நீங்க தேவையில்லாம வேற ஆர்சிபி இழுத்தீங்க. இப்போ நீங்க சப்போர்ட் பண்ண அதுதான் நான் சொன்னேன். டிசி ஜெயிக்கிறாங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்க ரஃப் நோட்ல எழுதி வைங்க. ரஃப் நோட் எழுதி வைங்க. நீங்க டிசி ஜெயிக்கிறாங்களா? இப்போ நம்ம லக்கி பால் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். ஆரிஃப் எடுப்பாரு இந்த வாட்டி சீட்டு. ரஃப் நோட் இல்லைன்னா பரவாயில்ல, சின்ன பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. எஸ்ஆர்ஹெச் லக்கி பால் வந்து ஆமா எஸ்ஆர்ஹெச் தான் செலக்ட் பண்ணிருக்கு. இவங்க மட்டும் தான் டிசி சொல்லியிருக்கு.